ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். Rekan-rekan yang sudah dilintasi paling belakang. பணம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அளவில்லாம அடையணும்னு நினைக்கிற ஒன்று. ஆனால் பணம் மட்டுமே முக்கியம் நினைக்கும் போது இங்கு பாவங்கள் நேரிடும். கர்மா இது பூமராங். அத்தியாயம் 1. இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க நினைக்கும் பொழுது. ഞാൻ പറഞ്ഞ പോലെ നിന്റെ അച്ഛനെ ലോറി കയറ്റി കൊന്നില്ല നമ്മള്. ഇനി നിന്റെ അച്ഛന്റെ സ്വത്തല്ല നമുക്കാ. നിന്റെ അപ്പം മരിക്കുന്നതിന് 2 ദിവസം മുന്നേ അഡ്വക്കേറ്റിന്റെ അടുത്ത് പോയിട്ട് കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. അവിടുത്തെ പേപ്പറൊക്കെ റെഡി ആയി കഴിഞ്ഞാൽ അയാൾ മരിച്ച 24 മണിക്കൂറിന് ശേഷം അയാളുടെ സ്വത്തെല്ലാം നിനക്ക് എനിക്കും പിന്നെ നിന്റെ അനിയനാ. ഇതെല്ലാം റെഡി ആയി കഴിഞ്ഞാ പിന്നെ ടാസ്മാക്കോ ബാറോ എന്ത് വേണമെങ്കിലും எத்துமா மணி அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படி சொல்லி நிம்மதியா இருக்குமா. எத்தனை நாள் தான் கொடுக்குற நத்தெல்லாம் காதில் வாங்கி நிற்கிறது. நம்மளா வச்சு பண்ணி வாழ்க்கையில முன்னாலும் கொச்சை குத்துட்டு இருப்பான். அந்த ஆளும் ஹெல்ப் பண்ண மாட்டான். எப்ப கூட இருக்கணுமோ அப்ப கூட இல்லாம என் மேல பழைய போட்டு வெளியே அமிச்சா பத்தியா அந்த ஆர்கிடெக்ட் ஓனர் மயிராண்டி. மாமா இனிமேல் எல்லாம் நம்ம தான் மாமா. எனக்கு நீ இருக்க அது போதும் மாமா. Cheers. மாமா டேய் கிளம்புறேன். அது நம்ம ஆட்டம் தான். ஹலோ, மார்னிங் மேத்யூ சார். ஆர்கே சார் அவரோட மொத்த சொத்தையும் ஸ்டீவ் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. கூடவே ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காரு. அதுல உங்களுக்கும் ஆண்டனிக்கும் எந்த சொத்தும் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. காரணம் நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலைங்க. എടാ മോനെ, சொல்லுவோமா നിന്റെ അച്ഛൻ എല്ലാ സ്വത്തും നിന്റെ അനിയന്റെ പേരിൽ എഴുതി വെച്ചു. என்னவோ சொல்ற? அது எப்படி எல்லாத்தையும் ஆம்பேல எழுதி வைப்பாவன்? വിലപത്രത്തിന്റെ കൂടെ അഡ്വക്കേറ്റിന് ഒരു ലെറ്ററും കൂടി കൊടുത്തിട്ടുണ്ട്. അതിൽ നിനക്കും എനിക്കും അവകാശമില്ലെന്നാ പറയുന്നത്. കാരണം നമ്മൾ ചെയ്യുന്ന കാര്യങ്ങൾ കൊണ്ട്. ஐயோ மாமா இப்ப என்னையா பண்றது? ഒറ്റ വഴിയേ ഉള്ളൂ. ഒന്നെങ്കിൽ നിന്റെ അനിയനോട് മര്യാദയ്ക്ക് ചോദിക്കണം, ഇല്ലെങ്കിൽ നമ്മളെ വഴി. ஐயோ மாமா அவன் தருவ நினைக்கிறியா? ஒரு மெய்ப்புள்ள பண்ணதுக்கு அப்புறம் മോനെ, അതൊക്കെ അവനെ വഴിക്ക് കൊണ്ടുവരാം. നീ അവനെ ആദ്യം വിളിക്ക്. சரி மாமா நீ வெய்ய, நான் என்னத்த பண்ணுறது.
அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? அப்பாவோட நிலத்துல டீ பிளான்டேஷன் போடலான்னு இருக்கேன். டேய், டீ பிளான்டேஷன்லாம் ரிஸ்க்கு. போனவன தான் மேட்ச் சித்துவாவை பார்த்தேன். ஆள் காசு போய் நஷ்டத்தில் உட்காந்துருக்காண்டா. பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா? டாஸ்மாக் ஆரம்பிச்சு இது செட்டில் ஆகிடலாம். வாழ்க்கை செட்டில் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நீ மாமா கூட சேர்ந்து ஒரு டாஸ்மாக் ஆரம்பிச்சுன்னு வை, லைஃப் செட்டில். என்ன சொல்கிற? நான் அந்த வேலைக்கெல்லாம் வரல. அம்மாவும் அப்பாவும் முன்னால் தான் கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி நானும் கஷ்டப்பட விரும்பல. ஸோ இன்னொரு 10 டேஸில் நான் ஊருக்கு கிளம்புறேன். பாட்டி பார்த்துட்டு பாட்டி கூடயே இருக்க போகிறேன். இன்னும் உங்கள் ஆட்டத்துக்குள்ளே இழுக்காதீங்க. ஹலோ, அட்வொகேட் செந்தில்குமாருங்களா? ஆமா சொல்லுங்க, நீங்க யாரு? நான் ஸ்டீவ் சார், ஆர்கே சாரோட பையன். சொல்லுங்க தம்பி, என்ன பண்ணும்? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சார். நான் சொல்கிற பச்சை கேட்குற மாதிரி தெரியல. നീ വേണോ അവരോട് കൂട്ടി പേശി പറ. വേണ്ട വേണ്ട, ഞാൻ സംസാരിച്ചാൽ ശരിയാവില്ല. നീ ഒരു കാര്യം ചെയ്യ്, ഞാൻ പറയുന്ന പോലെ ചെയ്താൽ മതി. ഓക്കെ? சரி. எப்படி வச்சுருக்கோம்? இந்த கர்மத்தெல்லாம் வெளியே தூக்கி போட வேண்டியதானே, பொக்கிஷம் மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு. டேய், அவன் சொத்து பத்திரத்துல என் பேர் எழுதி முடியுமா முடியாது அவனால?
டேய், உன்கிட்ட கடைசியாக கேட்குறேன், சொத்தை எழுதி தர முடியுமா முடியாதா? என் உயிரை பண்ணலாம் தரமாட்டேன்டா. இது அப்பா எனக்குன்னு எழுதி வச்ச சொத்து. அவரே ஏன் உனக்கு தரலங்கிற கேள்விக்கு நீ 1000 காரணம் கொடுத்துட்ட. எப்படி நீ சாவதான் போற. நீ செத்ததுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் வரப்போகுது. ஆனால் ஆட்டோப்சியில் நீ விஷத்தால செத்த நான் மாட்டிப்பேன். என்னால் அந்த ரிஸ்கில் எடுக்க முடியாது. உன்னை எரிக்கிறதுன்னு தேவையில்லாத சில தாண்டா. அதனால இந்த வீட்டோட சேர்ந்து நீ இருந்துரு. கேட்டாங்கன்னு வையேன், தந்தை இழந்த சோகத்தால் வீட்டையும் தண்ணியும் எரித்து தற்கொலை செய்து கொண்டார் மகன் அப்படின்னு கொட்டளத்தில் ஃப்ளாஷ் நியூஸ். அத்தியாயம் 2. பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணம் உண்டா? அர்ஜுன், ரிப்போர்ட்டை இப்போ தான் பார்த்தேன். அதில் இது ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. அதனால் அதுக்குள்ளார உங்களோட வேறு ஏதாவது செட்டிங்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. I love you, Arjun. Arjun, இதுக்கு மேலேயும் I can't go through this pain. It's better to end this. Bye. Take care. The number you have dialed is currently busy. ஹலோ மாப்பிள்ளை எங்க இருக்க? இங்கே தான் பக்கத்தில். என்னாச்சு? அப்பா அம்மா வீட்டில் இல்லை, ஜாயிண்ட் அடிப்போமா? ஓகே, ஆனால் இங்கே வேண்டாம், நம்ம ரெகுலர் ஸ்பாட்டுக்கு போய்க்கலாம். ஓகே, see you. பாய்.
டேய் ஸ்டாஷ் எடுத்துட்டு வந்தியா? ஒன்ன தாண்டா ஜாயிண்ட் எடுத்துட்டு வந்தியா? வா கிரீன்ஸா? டேய் வர வழியே பேய்கி அதை பாட்டு வந்தேன். டேய் ஏன்டா அழுகுற? என்னடா ஆச்சு? எனக்கும் கையிலுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுடா. மச்சான் பயத்துல அவன் போனை வேற எடுத்துட்டு வந்துட்டா. டேய் லூசு புண்டை, இப்ப அதை வேற ஏன்டா எடுத்துட்டு வந்த? மச்சான் இப்ப என்னடா பண்றது? சரி அவன் போன் எடு முதல்ல. இதோட மச்சான் மச்சான் இவன் தானே இடிச்சவன். மச்சான் இவன் தானே இடிச்சவன். எனக்கு ஞாபகம் இருக்குடா. மச்சான் எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. நீ இடிக்கலைனாலும் எனக்கு தெரிஞ்சவன் செத்துருப்பான். நம்ம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றது எனக்கு கரெக்ட்னு தோணுது. மச்சான் வேணாண்டா, ஏதாச்சும் பெருசா பிரச்சனை இருப்பதுடா. வேணாண்டா. எந்த பிரச்சனையும் ஆகாதுடா. இவன் போன்ல இருந்தே ஜிமெயில நம்ம கமிஷனருக்கு மெயில் பண்ணிடுவோம். அப்ப எந்த பிரச்சனையும் வராது. சரி வா முதல்ல அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு போய் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவோம். வா. மச்சான் நான் அவனை இங்க தான்டா இடிச்சேன். டேய் எதுக்கும் பயப்படாத. உனக்கு முன்னாடியே யாராச்சும் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பாங்க. நீ எதுக்கும் பதறாத, உள்ள ஏறு. மச்சான் இல்லடா, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுனா? எந்த பிரச்சனையும் ஆகாது. நீ நம்ம ஊர்ல கொஞ்ச நாள் இருக்காத. நீ வா. எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. நீ ஏறு, நான் பாத்துக்கிறேன். நீ வா. நீ எந்த பிரச்சனையும் ஆயிரதுல மச்சான். எந்த பிரச்சனையும் ஆகாதுடா. நீ வா பாத்துக்கலாம். மச்சான் ஆனா நான் இங்க தான்டா மச்சான். டேய் நீ உள்ள ஏறுடா, நம்ம பாத்துக்கலாம். எல்லாத்துக்கும் தொடக்கமாக இருந்தது அந்த ஒரு ராத்திரி தான். நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் அன்னைக்கு நடந்ததுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருந்திருக்கு. அதனால நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். அம்மா அம்மா எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குமா. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. அதான் அப்படியே ஒரு பைக் ட்ரிப் போயிட்டு வரலான்னு இருக்கேன். சரிப்பா, மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை பண்ணு. பார்த்து போயிட்டு வா. நல்லா சாப்பிடு. சரிம்மா, பார்த்து பத்திரமா இருங்க. ஏதாச்சும்னா கால் பண்ணுங்க, சசி ஹெல்ப்க்கு வருவோம். சரிப்பா, போறதுக்கு முன்னாடி நல்லா சாமி கும்பிட்டுட்டு போ. சரி பார்த்துருங்க. சரிப்பா.
மாமா என்னையாச்சு கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிற இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கிறது എടാ എന്നെ പോലീസ് സ്റ്റേഷനിൽ ഇരുന്ന് വിളിച്ചിരുന്നു. നീയാണ് അനിയനെ കൊന്നെന്ന് അവർക്ക് മനസ്സിലായി. എന്നെയും ചോദ്യം ചെയ്തു. ഞാനൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല. ஏம்மா நீ சொல்லுதான் ஏன் பண்ண இப்ப பிரிச்சு பேசிட்டு இருக்க നമ്മൾ സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ നമ്മളെ പോലീസ് ട്രാക്ക് ചെയ്യുന്നുണ്ടാവും. നീ കുറച്ച് ദിവസത്തേക്ക് എന്നെ വിളിക്കണ്ട. ഫണ്ട് റെഡി ആയിട്ടില്ല. റെഡി ആകുമ്പോൾ ഞാൻ അയച്ചു തരാം. അതുവരേക്കും നീ ഏതാச்சும் பண்ணிக்கோ. ஐயோ என்னமோ பண்ணுங்க என்னையா பண்றது ஏ மாமா 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 ചേട്ടാ ഒരു സിഗരറ്റ്. പൈസ വെപ്പിലെ പെണ്ണത്തറ ഇത് ക്ഷീരമാക്കണ്ട. சேட்டா ஒரு லைட்ஸ் ப்ரோ டீ. தேங்க்ஸ் சேட்டா. சேட்டா அப்புறம் பக்கத்தில் ஏன் ஹோட்டல்ஸில் எங்கேயும் ரூம்ஸே இல்லை? ഇനി എങ്ങനെ കിടക്കും? ഓണം ടൈമല്ലേ, 3 ഡേയ്സിന് റൂം இன்னும் കിട്ടില്ല. அட ஆமால மறந்தே போயிட்டேன். சேட்டா அப்புறம் ஸ்டேக்கான வாய்ப்பே இல்லையா? കുറച്ച് കഷ്ടമാണ്. ഇവിടെ അടുത്തൊന്നും കിട്ടില്ല. அப்படியா? சரி ஓகே. சேட்டா அப்புறம் பக்கத்தில் மணி டெபாசிட் பண்ணுற மாதிரி மிஷின் ஏதாச்சும் இருக்கா என்ன? வர வழியில் பார்த்தா எங்கேயும் இல்லை. ചേട്ടാ ഈറോഡ് സ്റ്റേറ്റ് പോയെങ്കിൽ 800 മീറ്റേഴ്സിൽ ഒരു മണി ഡെപ്പോസിറ്റ് മെഷീൻ ഉണ്ട്. അവിടെ പോയെങ്കിൽ കിട്ടും. ஓகே சேட்டா. ആ ശരി. ப்ரோ தமிழுங்களா? ஆமாம் நீலுமா. ஆமாம் எங்கெங்க?
அதான் ஊர் சுற்றி பார்க்கலாம் வந்தேன். ரூம்ஸ் இல்லையே, போகணும் போல. போன டைமில் ப்ரோ ரூம்ஸ் எதுவும் கிடைக்காது. மறந்துட்டேன், பார்க்கல. ப்ரோ ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க. சொல்லுங்க ப்ரோ. நான் என் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், கூட யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனைனா என் கூட வந்து தங்கிக்கோங்க. எதுக்கு ப்ரோ அதெல்லாம்? பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ, எப்படி தனியாக தான் இருக்கேன், பேச்சு தனிக்காச்சும் நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ பரவாயில்ல, நான் பக்கத்தில் எங்கேயாச்சும் ரூம்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வரதுன்னா வாங்க ப்ரோ, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஒரு இல்லை பிரச்சனையும் இல்லை. ப்ரோ? அது ஒரு பிரச்சனையும் இல்லை, போகலாம். ஸ்மோக் பண்ணுவீங்களா? ம். ப்ரோ போகலாமா? ஆ நான் எடுத்துக்கிறேன். இல்லை ப்ரோ, நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ, வாங்க. சேட்டா எவ்வளோ ஆச்சு? ஒரு சிகரெட் ஒரு டீ. 30 ஆயிடுச்சு சேட்டா. ப்ரோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஒரு சிகரெட் மட்டும் ப்ரோ. சேட்டா அப்போ 2 சிகரெட் ஒரு டீ. ப்ரோ 2 கூட சொல்லிடுங்க. சேட்டா அப்போ ஒரு 4 சிகரெட் ஒரு டீ. எவ்வளோ ஆச்சு? 120 ஆயிடுச்சு சேட்டா. ப்ரோ நான் தரேன். ப்ரோ நீங்கள் வைங்க ப்ரோ. இருங்க தரேன். நீங்கள் வைங்க. தானா வந்து சிக்கிச்சலாடு சத்தம் பாடு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, வரேன். போகலாம் ப்ரோ. அத்தியாயம் 3. யாராலும் விதியை மாற்ற முடியாது. பா எவ்வளோ பெரிய இடம். எத்தனை ஏக்கர் வரும் ப்ரோ? அது ஒரு 5 இருக்கும் ப்ரோ. பா ப்ரோ கம்ஃபர்டபுள் ஆயிக்கோங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வாங்க. பா செம்ம குளிர். ஆமாம் ப்ரோ. ஏன் ப்ரோ சீசனா இங்கே? ஆமாம் ப்ரோ, வின்டர் ஆரம்பிச்சிருச்சுல. ஓகே ஓகே. அப்புறம் ப்ரோ இவ்வளோ பெரிய இடத்துல எப்படி தனியா? அழகிடுச்சு ப்ரோ. சரி ப்ரோ, உங்களை பற்றி சொல்லுங்க. நான் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியாஸ்லாம் இருக்கு. நான் இடத்துல பிச் பண்ணியிருக்கேன், ஆனால் டைம் இல்லை, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு. என்னை பற்றி விடுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. அவர் கொலை பண்ண ஹைடவுட்டில் இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க? விட்டாங்க 2 பணத்தை பாஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. ஏன் ப்ரோ? பாருங்க மறந்தே போயிட்டேன். உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் ஆண்டோ. அர்ஜுன். நைஸ் மீட்டிங். அப்புறம் ப்ரோ ஃபேமிலி பற்றிலாம்? என் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா செத்துட்டாங்க, வேறு யாரும் இல்லை. சாரி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. இப்போ தம்பி ஒருத்தர் இருக்கான், ஆனால் இப்போ எங்கே இருக்கான்னு தெரில, பேசுறது தெரில. ஒரு டீ எடுப்பீங்க தானே? கண்டிப்பாக ப்ரோ. எனக்கு போட்டு வரேன். வாங்க. அப்புறம் அப்படியே பேக் விழிச்சிடறேன். ஓகே. ப்ரோ காலைல யாரு? அதோ பார்க்குறேன் ப்ரோ. ப்ரோ யாரு? என்ன ப்ரோ ஆச்சு? இல்லை ப்ரோ அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு. அது இப்போதான் வந்தீங்க, அதுக்குள்ள என்ன வேலை? இல்லை ப்ரோ அது ஒரு முக்கியமான வேலை. அதுக்குள்ள போன அப்படியே. ப்ரோ என்ன விட்டுருங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சரி விட்டுறேன். அந்த பேக்ல இருக்கிற காசு எங்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஓடிடு. இல்லை ப்ரோ இது எங்கள் அம்மாவுக்கு சரி வேண்டிய பணம். மொத்தம் எவ பணம் மொத்தம் என்னடா? ஒழுங்கு மரியாதையா அந்த பேக்கை வச்சுட்டு திரும்பி பக்கமும் ஓடிடு. முடியாதுடா, உன்னால் முடிஞ்சது பண்ணிக்கோ. உம்மால இந்த இடத்துல நீ எப்படி போறன்னு பாத்துறேன்டா. உன் தம்பிக்கு விஷம் வச்சு கொண்ட மாதிரி எனக்கு விஷம் வச்சு கொள்ள நினைச்சியா? ஏய் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும்டா மயிறு. சொத்துக்காக தம்பி கொண்ட எச்சதானடா நீ.
யுவமா പറയടാ ഇവൻ വീട്ടോട് ചെയ്ത് തപ്പിച്ചായാ എന്താടാ അത് പുതിയ പ്രശ്നം? പിന്നെ പண்றது നീ ഒരു കാര്യം ചെയ്യ, ആലപ്പുഴയിലെ ഗസ്റ്റ് ഹൗസ് പോയി ഞാനിവിടുത്തെ സ്ഥിതികൾ എന്താ നോക്കട്ടെ. யுவமா இது பிரச்சனை ஆயிடுதுல. അതൊന്നും കുഴപ്പമില്ലടാ, ഞാനല്ലേ. சரி வெயி. அப்ப நீதான் அவனுக்கு காரை வச்சுக்கணும்னா ஒரு வகையில் நீ நல்லா தான் பண்ணியிருக்க. உனக்கு இப்படியே விட்டு நீ எனக்கு இல்லைங்க வந்து நிற்ப. இன்னைக்கு உன் கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் தரலாம். வா. அப்படியா? வா. மயிராணி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. எந்திரி எந்திரி. ஒரு அடிக்கு ரத்தம் சீடு வேற. இது வேற. டேய், இங்க சுத்தி இருக்கான்லாம் எந்த அவட மாட்டின சத்தம்டா. டேய், ஒத்த எங்கடா போன? மாட்டினா வாங்க. ஏய், வாடா. ப்ரோ இதை விட்டுருக்கு ப்ரோ.
Bro, please, bro. எதையும் இப்படி விட போகிற பார்த்துருங்க. Bro. உன்னை கொள்றதுக்கு எவ்வளோ பாடு. சார், நான் யார் என்னன்னு எதுவும் கேட்காதீங்க. நான் சொல்ல போகிறது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் ஒரு கொலை பண்ணிட்டு அப்ஸ்காண்டான ஒருத்தன் இங்கே இருக்கான். நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா பிடிச்சிடலாம் சார். அத்தியாயம் 4. முடிவு தவிர்க்க முடியாதது. உங்கள் ரிப்போர்ட்டை இப்போ தான் பார்த்தேன். இந்த ரிப்போர்ட் படிக்கி பேங்க்ரியாட்டிக் கேன்சர்னு வந்திருக்குது. அதாவது கணையத்தில் புத்து. அந்த புற்றுநோய் வந்து ரொம்ப முத்தி போச்சுது. 4th ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ். இது ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. இனி ஒரு லைஃப் வந்து ரொம்ப கம்மி. 4-5 மாதம் தான். அதுக்குள்ளே செட்டில் பண்ண வேண்டாம், செட்டில் பண்ணிக்கணும். சரியா? என்னால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதனால வலிக்குள்ளே மாத்திரை மட்டும் தரேன். அது வாங்கிட்டு போய்விடுமா, சாப்பிட்டுக்கணும். ஆர்கே சார் பை, எங்கள் அண்ணன் எனக்கு விசாரிச்சு கொள்ள பார்க்குறான். எங்கள் அப்பா சாவதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வச்சிட்டாரு. நான் 2 days முன்னாடி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிட்டேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்வொகேட்டு இருக்குது.
ஹாய்மா. இது நீங்கள் படிக்கும்போது நான் உயிரோட இருப்பேன்னு தெரில. ஆனால் இதை உங்ககிட்ட இப்போது சொல்லாமல் விட்டா எனக்கு சரியாக இருக்காது. எனக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் 4th ஸ்டேஜ். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாலும் சக்சீட் ஆகிறதுக்கு 1% தான் சான்ஸ் இருக்குன்னு சொன்னார். அது போக ஆப்ரேஷன் பண்ண 7 lakhs ஆகும்னு சொன்னார். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால் வீட்டில் இருந்த கொஞ்ச நாளில் நான் வச்சுருந்த எல்லா ஸ்டாக்ஸையும் விற்றுட்டேன். அது போக பைக்கையும் விற்றுட்டேன். அதில் வந்திருந்த கேஷை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருக்கேம்மா. டேக் கேர்மா. ஐ லவ் யூ. ஊட்டியில் பிரபல தொழிலதிபர் ஆர்கே என்னும் ராபின் குரியனின் இரண்டாம் மகனின் கொலை வழக்கில் தேடி வந்த ஆண்டனி குரியன் என்பவரை இன்று ஆலப்புழாவில் கைது செய்யப்பட்டார். பிறகு தமிழ்நாடு போலீசாரால் கஸ்டடி எடுக்கப்பட்டார். விசாரணையில் ஆண்டனி குரியன் கொலை வழக்கில் மட்டுமல்ல பல மோசடிகளிலும் ஈடுபட்டுள்ளதாக தெரியும். இதில் மேத்யூ குரியனுக்கும் ஈடுள்ளதாக சந்தேகம் எழும்பியுள்ளது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கர்மா ஆஸ் பூமராங். நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் நமக்கு திருப்பி வரும். மேபி நான் எங்கள் மாமா பேச்சு கேட்காம இருந்திருந்தா, என் ஃப்ரெண்ட் எனக்கு முதல்ல இந்த ட்ரக்ஸை பழக்கி விடாமல் இருந்திருந்தா, எங்கள் அப்பா கம்பெனின்னு போகும்போது அது எங்களுக்காக தான் புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி இருந்திருந்தா என்னவோ நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். அந்த பையன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் செஞ்ச தப்பை தண்டிக்க கடவுள் என்னைக்கு வரமாட்டார். ஆனால் அதுக்கேற்ற சிச்சுவேஷன் உருவாக்குவார். அந்த சமயத்தில் நம்ம பண்ண பாவங்களுக்கு கணக்கு தீர்க்கப்படும்.